ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து க்ரோஷேயில் வந்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக் பண்ண போகிறோம். கீ செயினில் போடுற மாதிரி பண்ணுற போகிறோம். அதுக்கு நான் வந்து இது காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். 4.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். டெப்பஸ்ட்ரி நீடில், சிசர்ஸு, அப்புறமாட்டி கீ செயினுக்கு ஒரு இது பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து 13 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 13 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. 13 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. 13 போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு ஸ்டிச் விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததில் வந்து நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஹெச்டிசி போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இதை விட்டுட்டு போட்டிருக்கோம். 1 இதில் மொத்தம் 11 ஹெச்டிசி போடணும். 2 அடுத்தது 3 இதை மாதிரி நான் 11 போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஹெச்டிசி போட போகிறோம். இந்த ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போட்டுக்கலாம். ஒரே ஸ்டிச்சில் போடணும். 2 ஹெச்டிசி 1 2 போட்டுட்டோம். போட்டு அப்படியே திருப்பி இதிலே வந்து நம்ம வந்து திருப்பி ஹெச்டிசி 11 டைம்ஸ் போட போகிறோம். அதை போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 11 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ரவுண்டுக்கு என்னென்னா வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இப்போ எல்லா இதுலேயுமே வந்து நம்ம வந்து ஹெச்டிசி போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும். எல்லாம் நம்ம இங்கே ஹெச்டிசி போட்டிருக்கோம்ல, அந்த எல்லா ஹெச்டிசிலையும் நம்ம ஹெச்டிசி போட்டுட்டு வரணும் லாஸ்ட் வரைக்கும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ 24 ஸ்லிப் ஸ்டிச் 24 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குல்ல, இப்படியே நம்ம திருப்பியும் இந்த செகண்ட் ரவுண்டை திருப்பி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். எத்தனை ரவுண்டு வரைக்கும்னா 6th ரவுண்ட் வரைக்கும். அதாவது இன்னும் ஒரு 5 ரவுண்ட் வந்து நம்ம வந்து இதே ஃபாலோ பண்ணணும். 4 டைம்ஸ் நம்ம இதே வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போனா நம்மளுக்கு வந்து 6th ரவுண்டு வரைக்கும் வந்து நம்ம இந்த ஃபுல்லாக இந்த டபுள் க்ரோஷே, அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுகிட்டே வர போகிறோம். போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு 6th ரவுண்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் வந்து 6 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ 6 ரவுண்ட்ஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்காங்க. 1 2 3 4 5 6 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 6 ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் 7th ரவுண்ட் என்ன பண்ணுற போகிறோன்னா ஒரு செயின் போட்டுட்டு நம்ம வந்து ஹெச்டிசி பண்ண போகிறோம். அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஸ்டிச். இப்போ வந்து நம்ம 4 ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எங்கெல்லாம் பின் பண்ணியிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 செயின். இந்த 9 செயின்லேயும் ஃபஸ்ட்டு பின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமாட்டி பின்னாடி இந்த 1 2 3 4 இந்த 4th செயினில், அதே மாதிரி 1 2 3 4 4th செயினில் இதையும் நம்ம வந்து பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு இங்கேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 செயின். இப்படி 9 இது எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செயின் போட்டு இந்த இடத்துல மட்டும் ஹெச்டிசி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம்.
செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் இதில் ஒரு ஹெச்டிசி பண்ணுறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்ததுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் ஒரு ஹெச்டிசி போடுறோம். போட்டுட்டு திருப்பியும் இங்கே வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். இங்கே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இங்கே 1 2, இங்கே 3 4 5 6 7 8 9. இந்த 9 வரைக்கும் போட்டுட்டு திருப்பியும் நம்ம 6 செயின்ஸ் போட போகிறோம். 9 போட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 6 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பியும் இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டுட்டு திருப்பியும் இங்கேருந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதுலேயும் சிங்கிள் க்ரோஷே போடணும், காமிக்கிறேன். ஹேண்டிலையும் சிங்கிள் க்ரோஷே போடணும். இதுலேயும் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த 6 செயின்ஸ்லேயுமே நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். 6 செயினில் போட்டால் தான் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த 6 செயின்ஸ்லேயுமே போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 6 செயின்ஸ்லேயுமே சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் போட்டு யானை வந்து கட் பண்ணிடலாம். யானை கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து டைட் பண்ணிடலாம், ஹைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிரும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு குட்டி நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம்ல ஸ்டாரு, இதெல்லாம் செஞ்சுருக்கோம்ல பட்டர்ஃப்ளைஸு, ஹார்ட்டு, அந்த மாதிரி எதையாவது ஒன்று வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு இந்த செயின் இங்கே வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன திங்ஸ் வேணாலும் கூட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பவுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸு,
இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம் போட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம சின்ன யானில் பண்ணுறோம்னா நம்ம வந்து குட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு பேகு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய யானில் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் பெருசாக கிடச்சி. இதில் வந்து ஒரு கீச்செயின் மாதிரி கூட ஆட் பண்ணி நம்ம அதை கீச்செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீச்செயின் மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இது மாதிரி கட்டிங் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இது கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ஸை வந்து ஸ்டார் கூட இங்கே வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம ஹார்ட்டிங் செஞ்சோம்ல அது செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைனா பட்டர்ஃப்ளைஸு இந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சிட்டோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.